வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் எல்லோரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? பிள்ளையாரப்பா, தினம் உங்ககிட்ட கேட்கிற கேள்விதான். நீ அழுக்காம எழுதி போடு, நானும் அழுக்காம எடுத்து படிக்கிறேன். 1000 காலத்து பயிர், அப்படியேதான் படம் வந்துதா? 1000 காலத்து பயிர், 1000ல் ஒருவன் அப்படிலாம் தான் வந்திருக்கு. 1000 காலத்து பயிர் அப்படிங்கறத எதை சொல்லுவாங்க? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் இல்லையா? இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னாக்கா நடக்குது. அதுதான், அதனாலதான் இந்த கதை சொல்றேன். 1000 காலத்து பயிர் எப்படின்னு கேட்டா, ஒரு கிராமம், நன்னிலத்துக்கிட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுல ஒரு தாத்தா நாராயணசாமி ஐயரும் அந்த ஜானகி பாட்டியும் மட்டுமே இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் வயசானவங்க இருக்கிறாங்கன்னா வந்து எல்லா காரியம் தண்ணீர் ஒப்பி வச்சு, முடிஞ்சா சமையல் பண்ணி கொடுத்து, அல்லது எதையான அரைச்சு கொடுத்து, இதெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அவங்களுக்கு எந்தவித குறையும் இல்லை. நெல் வருது, அரிசிக்கு கவலை இல்லை. அந்த காலத்துல இருந்து நன்றாக வாழ்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தாத்தா வழக்கம் போல அவருக்கு இருந்த இந்த ஈசி சேர், இந்த ஈசி சேர்னா இந்த கையை இப்படி மடக்கலாம், அதை இப்படி நீட்டிக்கலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த கட்டையை நீட்டி இருக்குல்ல, அது மேல காலை வச்சுக்கிட்டு கூட தூங்குவாங்க. எங்க தாத்தா காலத்து ஒண்ணு இருந்தது, அது மேல நாங்க பலகாய போட்டு இங்க உட்காந்து எழுதுவோம். அப்புறம் வேண்டாத போது இந்த கையை மடக்கிக்கிடுவோம். என்னமோ பெரிய நம்ம அப்படியே ஃப்ளைட்டில் நம்ம பெல்ட் போட்டுக்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அதெல்லாம் அந்த அந்த காலத்து சேரோட சுகம். தாத்தா சேர், அது ஒரு சுகம். ஒரு நாளைக்கு பாட்டி ஊஞ்சல்ல உட்காந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாசல்ல யாரோ வர சத்தம். யாருடான்னு பார்த்தாக்க அவங்களுடைய பேரனும் பேத்தியும் சாந்தாவும் ரவியும் வராங்க. என்ன நீங்க 2 பேரும் சொல்லாம வந்துட்டீங்க, என்ன என்ன வா 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 அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படி நிமிந்து பாக்குறாரு. யார் வந்திருக்கா? இந்த மாதிரி சாந்தாவும் ரவியும் வந்திருக்கா. ரவி ஒய்ஃப் வந்திருக்காளா? சாந்தாவோட புருஷன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்டபோது, எங்க? இல்ல, நாங்க 2 பேரும் தனியா வந்தோம், அண்ணனும் தங்கையும். ஏன் தெரியுமா? உங்களோட உட்காந்து கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் கிளறி கிளறி சந்தோஷப்படலான்னு வந்தோம். அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு இது புரியாது. அதனால அவ அண்ணன் வீட்டுக்கு போறேன்னா நீ போய்க்கோன்னு சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்காரர் அவ அக்கா வீட்டுக்கு டெல்லிக்கு போறேன்னாரு, போங்கன்னு அனுப்பி வச்சுட்டேன். நாங்க உங்களோட தனியா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ன பொழுது அந்த பாட்டி சொன்னா, தனியாவா? சின்ன வயசுல இருந்து உங்க 2 பேரையும் பார்த்து 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 வளர்த்து, அம்மா இல்லாத உங்களை, அப்பா இல்லாத உங்களை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்க நிம்மதியா இருக்கோம். அப்பப்ப நீ போன்ல கூப்பிடுற போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ற. தாத்தா ஜாஸ்தி பேசல. அப்ப உடனே குழந்தை மாதிரி, பாட்டி பழையது வச்சிருக்கியா அப்படின்னு. பழையது இருக்கே, எப்போதுமே இருக்குமே, இந்த தோட்டத்துல அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேனேன்னு சொல்லி, பழையது போடு. அந்த மாவடு ஊறுகாய் வச்சிருக்கியா? நீ மாங்காய் இஞ்சி போடுவியே, அது போட்டிருக்கியா? நீ ஏதோ குழந்தைங்கள வேணுங்கிறத ஆசையா, அதாவது ரவிக்கு 40 வயசு, இவளுக்கு ஒரு 35 வயசுன்னா பாத்துக்கோங்களேன், ஓடி வந்து இத்தனையும் கேட்கின்ற போது தாத்தாக்கு ஒரே சந்தோஷம். கொல்லை பக்கத்துல கனகாம்பரம் நிறைய பூத்திருக்கும். முந்தியெல்லாம் உனக்கு தொடுத்து வச்சு விடுவா, வாசனையே இல்லாத பூ எனக்கு வேண்டான்னு நீ சொல்லுவ, உட்காந்து தொடு அப்படின்னு தாத்தா சொல்றார். இதெல்லாம் தான் அன்றைக்கு என்ன நடந்தது அதை சொல்லுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ரவி சொல்றான், ஏ இங்க வாயேன் சாந்தா, பாரு உன்னோட கல்யாண பத்திரிகை அந்த அந்த இப்படி ஒரு இறவானன்னு சொல்லுவா. இந்த இப்படி இறங்குற இடத்துல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அந்த இரும்புக்குள்ள எல்லா லெட்டரும் அடுக்கி வச்சிருப்பாங்க. 2 வருஷத்து லெட்டர் கூட இருக்கும். இந்த பாரு உன் கல்யாண பத்திரிகை இதோ இருக்கு, இந்த பாரு என் கல்யாண பத்திரிகை இதோ இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பார்த்து ரெண்டும் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்குகள். பாட்டிக்கு இந்த உதவிக்கு விஷாலம்னு ஒரு அம்மா வருவா. இந்த குழந்தை எல்லாம் வந்ததுனால ஒரு பாயசம் எல்லாம் வச்சு நல்லா சமைச்சு இந்த இவங்கெல்லாம் அந்த 11:30 மணியோட சாப்பிட்றது சரி. இந்த கிராமத்து லைஃப் எப்படின்னு கேட்டா, காலம்புற அந்த காஃபி,
அப்புறம் குளிச்சு பூஜை தபஸ் கபஸ் அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சு 11 மணி 10:30 மணி 11க்குள்ள சாப்பிட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு காஃபி, சாயங்காலம் அந்த விளக்கு வச்சு ஒரு 6:30 மணிக்கு 2 தோசையோ 2 இட்லியோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 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 இது துருண்டு கூட சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு நியதியா வாழ்ந்துட்டு இருந்ததுனால ஆரோக்கியம் நல்லாவே இருந்தது. இதுதான் அந்த கிராமத்து வாழ்க்கை. ரொம்ப சீக்கிரமா படுத்துன்னுடுவாங்க. யாரும் உட்காந்து டிவிய 1 மணி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க, போனை நோண்ட மாட்டாங்க. வாழ்க்கை அப்படி அப்படி இருந்தது. அன்னைக்கு இவங்கன்னு வந்து பழைய வீடு, இந்த மாடி கீடி எல்லாம் பார்த்து, நான் இருந்த ரூம், நான் அப்ப இருந்த ரூம், எத்தனை வருஷம் ஆச்சு நான் இங்க வந்து அப்படின்னு அண்ணனு தங்கையும் நிறைய பேசுறாங்க, பாக்குறாங்க. அப்புறம் உள்ள இருக்கிற மர பீரோவை திறந்து அப்ப சாந்தா சொல்றா, பாரு அம்மா புடவையெல்லாம் இங்க வச்சிருக்கா, இன்னைக்கு அம்மா உயிரோட இல்ல, ஆனா இந்த புடவையும் இங்க பாரு முடிச்சு கட்டி வச்சிருக்கா பாரு பாட்டி, என்ன தெரியுமா, இந்த வாசனை பூ தஞ்சாவூர் கதம்பம் எல்லாம் வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் முரத்துல போட்டு காய வச்சு அதை ஒரு முடிச்சு கட்டி தாத்தாவோட வேஷ்டி துணியில முடிச்சு கட்டி புடவை இடுக்குல வச்சிருக்கா பாரு, அது என்ன வாசனையா இருக்கு பாத்தியா அப்படின்னுட்டு அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆச்சரியமா இருக்கு. இந்த பாட்டி இன்னும் அம்மாவுடைய நகையெல்லாம் வச்சிருக்கா, புடவையெல்லாம் வச்சிருக்கா, அப்பா ஞாபகார்த்தமா அப்பாவுடைய சன்னத் அதாவது சர்டிபிகேட் அதெல்லாம் கூட அங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவ 2 பேரும் பேசிக்கிறா. ஒரு 1:30 மணி இருக்கும். வந்து கீழே மாடிக்கெல்லாம் சுத்தி கித்தி பார்த்துட்டு அண்ணனு தங்கி நம்ம இது அதை பண்ணினோமே, நம்ம இங்க விளையாடினோமே எல்லாத்தையும் கேட்டுட்டோ கீழே வந்தா பாட்டி ஒரு தலைக்கோசர கட்டைய வச்சுன்னு படுத்துட்டு இருக்கா. அப்ப சாந்தா கேக்குறா, பாட்டி நீ இன்னுமா மாறல, ஏன் பாட்டி தலைக்கு ஏதாவது ஒரு தலகாணி வச்சுன்னு படுத்துக்கோ, ஏன் இப்படி நீ இந்த மணக்கட்டையை வச்சுன்னு படுத்துட்டு இருக்கன்னா, அது பார் அது வழக்கமே இல்லை, மத்தியான வேளையில படுக்கையில படுத்துக்கிறதோ தலகாணி வச்சுக்கிறதோ நம்ம நம்ம வீட்டு வழக்கமே இல்லை. பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணுவார், தாத்தா பாரு அந்த ஈசி சேர்ல அப்படியே தூங்குவர், நான் இந்த தலைக்கோசர கட்டைன்னு சொல்லுவா, ஒரு மணக்கட்டையை தான் வச்சுட்டு அப்படிதான் தூங்குறது வழக்கம். பகலில் படுக்கையில் படுப்பதில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொன்னோம்னா சரியான பைத்தியங்கள் நீங்க நினைக்கலாம். நான் அந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், இந்த காலத்தை பத்தி நான் பேசவே வரல, அந்த ஆட்டைக்கே நான் வரல. அப்ப அப்படியெல்லாம் ஒரு வழக்கம். சரி எனக்கு ஒண்ணுதான் புரியல, இரு தாத்தா தூங்குறாளா பாரு. உடனே தாத்தா தூங்கிட்டு இருக்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு கேட்கணும், நீங்க 2 பேரும் எதுக்காக தனியா இப்ப வந்திருக்கேன், எனக்கு அது தெரிஞ்சாகணும். இல்ல ஏதோ எனக்கு அது வந்து சரியா படல அப்படிங்கிறா பாட்டி. ஏன் பாட்டி அப்படின்னு. இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அப்ப சாந்தா சொல்றா மெதுவா, நாங்க 2 பேரும் உங்ககிட்ட தான் வாழ்ந்தோம், அம்மா இல்லாம நீங்களே வளர்த்தேல், அப்புறம் அப்பாவும் இல்லை, தாத்தாவும் பாட்டியுமா தான் எங்க 2 பேரையும் கும்போணத்துல படிக்க வச்சேள், அப்புறமா அங்கேயே காலேஜில் படிக்க வச்சேள், எனக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க சொன்ன இடத்துல நான் வாக்கப்பட்டு இருக்கோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ கேட்டியா பாட்டி? அப்ப பாட்டி எழுந்து உட்காந்தா. என்னடா சொல்ற, தப்பு பண்ணிட்டேனா? நான் தான் சொன்னேன் வாழத்தும் பிள்ளைக்கு குடுவிழன்னு. ஓ இந்த வரன்னு தாத்தா தான் சொன்னா, ஏதானு? ஒன்றும் இல்லை பாட்டி, நாங்கள்லாம் இந்த இடத்துல வாழ்ந்தவா, எங்களுக்கு சிட்டி லைஃப் தெரியாதா, அவள்லாம் சிட்டியிலேருந்து வந்தவாளா நாங்க 2 பேரும், அவ கணவனும் சரி என் மனைவியும் சரி. என்ன தெரியுமா ஆயிப்போச்சு, இவளை பட்டிக்காடுன்னு ஒரு பிராண்டு பண்ணி வச்சுட்டார் அவ ஹஸ்பண்ட். 4 பேரை வச்சுட்டு, அவளுக்கெல்லாம் அவளை தெரியாது சார், அவ வளர்ந்த இடமே அது ஏதோ ஒரு கிராமம் அப்படின்னு அவ சொல்லி சொல்லி அவ 4 பேரோட பேசுறதே விட்டுட்டா. இத்தனைக்கும் அவளும் டிகிரி வாங்கியிருக்கா, நன்னா பேச தெரியும், ஆனா அவளை பட்டிக்காடு அவளுக்கு தெரியாது, அவ சிட்டியில இருந்தது இல்ல, அவ எங்க டெல்லியில எல்லாம் வந்திருக்கான்னு இப்படியே சொல்லி அவ முடங்கிட்டா. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ, தப்பான ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேள் எனக்கு. ஏண்டா அவள்லாம் தெரிஞ்ச குடும்பம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியலையே. என்னடா ஆச்சு, எனக்கு வயத்துல புளிய கரைக்கிறதுடா. புளிய கரைக்கிறது சரி பாட்டி, இந்த தடவை உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறதுன்னு வந்தோம், ஏன்னா நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைச்சுட்டு இருக்க. இல்ல பாட்டி, இல்லவே இல்லை. சாந்தாவும் எனக்கு போன்ல சொல்லுவா, என்னடா நீ இந்த
இவாள மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுக்குமே தெரியலங்கிற என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த படத்துல வருவாளே அருக்காணி மாதிரி என்ன வச்சிருக்காடா. ஒரு இதுலயும் என்ன சேர்த்துக்கிறது இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சா கூட எனக்கு தெரியாதுன்னு அவர் பிராண்ட் பண்ணிட்டார். அவருடைய அக்கா தங்கைகளும் அதே தான் சொல்றா. எனக்கு அது வருத்தமா இருக்கு. இதை விட நம்ம கிராமத்திலேயே யாரையான்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா என்னோட அருமை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் இவ்வளவு அழகா பூ தொடுப்பேன்னு தாத்தா சொல்லுவாரே, அதெல்லாம் கூட நான் எத்தனை செஞ்சாலும் அந்த வீட்டுல அதெல்லாம் நிறைவாகவே இல்லை. நான் ரொம்ப ஒரு என்னுடைய திருமண வாழ்க்கை ஏதோ இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, பாட்டிக்கு இப்படியே குமுருண்டு வருது. மெதுவா பேசு, மெதுவா பேசு அப்படிங்கிறா. இவன் சொல்றான், பாட்டி நம்மெல்லாம் இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம்லாம் நம்ம கொண்டாடி இருக்கோமா பாட்டி? நம்ம பர்த்டேனாக்க நீ நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு பாயசம் பண்ணுவ, கையை பிடிச்சுன்னு எங்களை எல்லாரையும் குழந்தையா இருக்கும்போது கோயிலுக்கு அழிச்சுன்னு போவ, பிரதர்ஷனம் எல்லாம் வருவோம், எங்களுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுவேன், நெத்தியில விபூதி எட்டு விடுவேன், பரீட்சைக்கு முன்னால விபூதி எட்டு விடுவேன். இப்படித்தானே எங்களெல்லாம் வளர்த்துருக்க. அந்த வந்தவளுக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம். நீ காதலர் தினத்தன்னைக்கு எனக்கு ரோஜா பூ வாங்கி தரல, என்னுடைய தங்கையுடைய பிறந்த நாளுக்கு நீ விஷ் பண்ணல அப்படின்னு அவன் நான் செய்வது. அதாவது என்னமோ கும்பகோணத்துல தானே படிச்சுட்டு வந்திருக்கான், இவனுக்கு என்ன தெரியுங்கிறாப்ல அவன் நினைச்சுண்டு என்ன. அது ஒரு டார்ச்சர் பாட்டி, உனக்கு புரியாது. பெரியோர்கள் ஆசையை முன்னிட்டுன்னு பண்ணி வச்ச அந்த 2 கல்யாணமே ஃபெயிலியர். இவன் எதுக்கடு கோவிச்சுக்கிறா, நீ அதை பண்றது சரியில்லை, இட்ஸ் ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கு, இது திஸ் இஸ் நாட் த வே யூ ஷுட் டூன்னு அவன் என்ன ஒன்னொன்று விதத்துலையும் கரெக்ட் பண்ற பொழுது நான் எங்கேயோ மாட்டின்னு விட்டதா நினைக்கிறேன். எனக்கு இந்த லவர்ஸ் டே எல்லாம் ஞாபகமே இருக்காது. அதுக்கு நான் எதுக்கு இவளுக்கு ரோஜா பூ வாங்கி தரணும்? வேணும்னா அவ ரோஜா பூ வாங்கிக்கலாம் இல்லையா? அப்புறம் கார் கதவை நான் திறந்து விடணும்னு எதிர்பார்க்கிறா இவ. இந்த பாட்டி உனக்கு சொன்னா புரியாது, மில்ஸ் அண்ட் பூன்ஸ்ன்னு சொல்லுவா. அந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் படிச்சு 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 அல்லது திரைப்படத்தை பார்த்து, இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து, ஒரு கணவன்னா இப்படி ஹீரோ மாதிரி இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கற்பனையில இருந்து நான் யதார்த்தமா நான் பேங்க்குக்கு போய் நன்னா சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேங்கிறது அவளுக்கு புரியல. குழந்தைகளை பிறக்கலன்னு உனக்கு வருத்தமா இருந்திருக்கும் பாட்டி. அவளை கேட்டதுக்கு சொல்றா, எனக்கு 2 நாய்க்குட்டி போறோம், எனக்கு குழந்தைகளே வேண்டாம், பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப நீ கல்யாணம் பண்ணி வச்சது சரியா பாட்டி? நீ கொள்ளுப்பேரனை பார்க்கணும், கொள்ளுப்பேத்திய பார்க்கணும்னா எங்கேந்து? பாட்டி தலையில பேரிடி இறங்குறது. அப்புறம் சாந்தா சொல்றா, எனக்கும் குழந்தைகளே பிறக்கல, என்ன ஏது ஏதான் டாக்டர்கிட்ட போலாம்னா, ஏன் அரச மரத்தை சுத்தேன் அப்படின்னு என்னுடைய கணவர் என்னையே கேலி பண்றார். எனக்கு புரியல பாட்டி, நீ எங்களை வளர்த்ததெல்லாம் நியாயமா நார்மலா ஒரு கிராமத்துல நம்மளுடைய தமிழகத்துல எப்படி நாம வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்தோம் இல்லையா? அவ எதிர்பார்க்கறது வேற. இந்த நீ பம்பாய், கல்கத்தா, டெல்லியில இருந்தெல்லாம் நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டு அவங்க எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறத கொடுக்க முடியலையா, இல்ல நாங்க ஏமாந்துட்டோமான்னு தெரியல பாட்டி. நான் அண்ணாட்ட எப்போதும் சொல்வேன், அண்ணா சொன்னது பார், இப்படியே குமுறின்னு இருக்க வேண்டாம், நம்ம பாட்டிட்டு போய் எல்லாத்தையும் கொட்டி போடுவோம், அதுக்கப்புறம் பழையபடி நம்மளுடைய வாழ்க்கையை தொடருவோம், வேற வழி கிடையாது, நம்மளாம் இந்த விவாகரத்து அது இதுன்னு நம்ம பேச மாட்டோம், நம்ம குடும்பத்துக்கு அது ஆகாது அப்படின்னு சொன்னதுனால இங்க வந்தோன்ன பொழுது பாட்டி எழுந்து உட்காந்து, இந்த பார், நான் இந்த வீட்டுக்கு 14 வயசுல வந்தேன், பக்கத்து கிராமம், அது இவா ஏதோ ஒரு தடவை தியாகராஜ ஆராதனையில சந்திச்சுட்டு 2 தாத்தாமார்களும் உன் பேரனுக்கு என் பேத்தியை கொடுக்குறேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. நாங்க கல்யாணம் பண்ணி இங்க வந்த பொழுது உங்க தாத்தா தான் வீட்டுல மூத்தவர், வீட்டுல 8 குழந்தைகள், ஞாபகம் வச்சுக்கோ. அவ அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருந்தா. இவரை எல்லாரும் அண்ணா 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 எல்லா குழந்தைகளும், நானே என்னை விட பெரியவா மத்தவா எல்லாரும். மன்னின்னு அவ என்னை கூப்பிட்டானா எனக்கு 14 வயசு தான். ஆனா நான் அங்க வந்தேனே தவிர எல்லாரோடையும் நான் பாட்டு சாதாரணமா வந்தேன். ஏன்னா என்னோட வயசு என்னை விட கொஞ்சம் பெரியவா, அதெல்லாம் எனக்கு பிடிச்சது. தவிர பாட்டியும் அவருடைய அம்மாவும் என்னை ஒன்றும் சொல்லலை. நான் பாட்டு குழந்தைகளோட குழந்தைகளா இருது. ஆனா உன்னுடைய தாத்தா மட்டும் என்னை தனியா இருக்கிற போது சொன்ன, இந்த பாரு, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகள், நாளை பின்ன இத்தனை பேரையும் படிக்க வைக்கணும்,
உனக்குன்னு ஆசா பாசங்களை வளர்த்து கொள்ளாதே. நம்ம தான் இத்தனை பேரையும் கரை சேர்க்கணும், அம்மாவால முடியாது. அப்பா சொத்து வச்சுட்டு போயிருக்கா, இருந்தாலும் இத்தனை பேரையும் நம்ம படிக்க வைக்கணும், இந்த பொண்களுக்கு கல்யாணம் பண்ணணும். நீ தான் பெரிய மன்னி, மன்னின்னா அண்ணி, நீ தான் எதுவா இருந்தாலும் என் வரைக்கும் சண்டையோ சச்சரவோ வரவே கூடாது, நீ எல்லாத்தையும் பொறுத்துண்டு இந்த குடும்பத்தை கரையேற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு யாருக்கும் எந்த விதத்திலும் என்னால துயர் வராது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தாத்தாக்கு வாக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்க மாமியார் கூட, அதாவது உங்க தாத்தாவுடைய அம்மா கூட என்ன கேட்பா, ஏன் நீ பிறந்தாத்துக்கு போய் 1 மாசம் இருந்துட்டு வா, ஏன்னு சொன்னா நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா, இங்க என்னுடைய கடமை அதிகம். தாத்தாவுக்கு துணையாக நான் இல்ல, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அம்மாவுக்கு அம்மாவா நான் இருந்தேன். அவங்க பிறந்த வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணமே எனக்கு வரல. அதனாலதான் இப்ப இந்த குடும்பம் இன்னும் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த அண்ணா அண்ணான்னுட்டு தாத்தாவை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு காரணம் ஓரளவுக்கு எல்லாரையும் நன்றாக படிக்க வைத்து எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம், எல்லாரையும் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணினார் தாத்தா. ஆகையினால நான் அவருடைய தியாக புத்தியை பார்த்துட்டு தான் நான் இந்த வீட்டுல சுபிக்ஷமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு என்ன ராஜாத்தி அப்படின்னு பாட்டி சொன்னா. பாட்டி சொல்லும்போது இந்த குழந்தைகள் எல்லாம், உனக்கு நல்ல கணவர் அமைஞ்சுட்டார், எங்களுக்கெல்லாம் அப்படி அமையலையே. இல்லை, எனக்கு அவர் நல்ல கணவர்னு நான் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, நானும் சொல்லியிருந்திருக்கலாமே, இந்த 8 பேருக்கு எல்லாம் செய்யறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களான்னு நான் கேட்டது இல்லை. கேட்டிருக்கலாம், கேட்கல. காரணம், அவர் மூத்த பிள்ளைங்கிற அந்த ஒரு பொறுப்பை வச்சுண்டு எல்லாத்தையும் அஷ்டாவதானம் பண்ணி என்னையும் கண்கலங்காம வச்சுட்டார். அதுவே வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகும் பொழுது நீங்களும் வரையலாம நீ அப்படின்னு கேட்கிற பொழுது நான் தாத்தாவை பார்ப்பேன். தாத்தா எனக்கும் ஆசையா இருக்கும். அப்பெல்லாம் எம்கேடியோட படம், பியூ சின்னப்பா படம்னா பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். தாத்தா தலையை அசைச்சாச்சுன்னா போக மாட்டேன். அப்புறம் தனியா இருக்கிற போது உனக்கு அனுப்பலன்னு வருத்தமான, இல்லை நீங்க சொன்னா எனக்கு படம் பார்க்க வேண்டாம், நான் உங்களை மீறி நடக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்க தலையில இருக்கும் பொழுது நான் அதை கலைக்க மாட்டேன். நான் ஒரு விதத்துல தியாகம்னு சொல்ல மாட்டேன், என்ன ரொம்ப நல்லா அரவணைச்சு காப்பாத்துனதுனால நான் அவர்கிட்ட இன்றளவும் இன்னைக்கும் அப்பா தாத்தானாக்கா எனக்கு அவர் என்ன சொன்னாலும் சரியா இருக்கும்னு. அப்ப இந்த குழந்தைகள் 2 பேரும் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாளாம். ஓ பாட்டி, உன் லைஃப் நீ உனக்குன்னு வாழல, தாத்தாக்காவே நீ வாழ்ந்திருக்க. அப்ப தாத்தா ஒரு கனச்ச உடனே, ஓஹோ தாத்தா முழிச்சுன்னுட்டார் போல இருக்குன்னு. என்ன தாத்தா தூங்கினீங்களா, கனவு வந்ததான்லாம் இவ கிண்டல் பண்ண போது, கனவு வரல சாந்தா, உன் கதையும் கேட்டேன், ரவி உன் கதையும் கேட்டேன், இதோ என் பொண்டாட்டி ஜானகி அவ கதையும் நான் கேட்டேன். உண்மை என்ன தெரியுமா, அவ 14 வயசுல இந்த ஆத்துக்கு வந்த போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ போய் அவ வீட்டுல குறை சொல்லியிருந்திருக்கலாம், என்ன கொண்டு போய் இவ்வளவு பெரிய குடும்பத்துல விட்டுட்டீங்களே, நான் போய் தத்தளிச்சு திக்கு முக்காடிட்டு இருக்கேன்னு ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னது இல்ல. அப்பதான் நான் நிச்சயம் பண்ணிக்கிட்டேன், 14 வயசு குழந்தைய இந்த வீட்டுல எனக்கு மனைவின்னு வந்திருக்கா. நான் அப்பதான் இன்டர்மீடியட் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் போய் நான் பிஏ முடிக்கணும், பிஎல் முடிக்கணும், நான் லாயர் ஆகணும். இத்தனை கனவுகளுக்கும் நடுவுல இவ்வளவு பொறுப்புகளையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். என்னுடைய தாயார் சொல்லுவா, நல்ல வேளைடா வந்த மாட்டு பொண்ணு முதல் மாட்டு பொண்ணு நல்ல மாட்டு பொண்ணா இருந்துட்டா. அந்த முதல் மாட்டு பொண்ணினால் மற்றவர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும்னு பார்த்துண்டு அவரவர்கள் அந்தந்த வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஜானகி செஞ்ச ஒரு தியாகம் யாருமே செய்ய மாட்டா. இப்ப நீங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னாக்க எப்படியானு மாத்த பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்பா மாத்தவே முடியாதுப்பா, அவ இங்கிலீஷ்லயே திட்டுவாப்பா, 2 நாய் இருந்தா போருங்கிறா, குழந்தை வேண்டாங்கிறா. இவ வீட்டுக்காரும் அவர் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறாரு. எங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு எங்களுக்கு புரியலப்பா அப்படின்ன பொழுது, ஒரு காரியம் பண்ணு, இன்னைக்குதான் ஜானகி தன்னை பத்தி இவ்வளவு பேசினா, ஆனா அவளை கண்கலங்காம வச்சுட்டது நான் ஏன் அப்படின்னு கேட்டா, காரணம் என்னுடைய தாயார் என்ன சொன்னா தெரியுமா, பார் அப்பா இல்ல, நான் இந்த பேருக்கு தான் தலை, ஆனா நீ தான் தலைவன், நீ தான் தலையெடுத்து பார்த்துக்கணும்,
அவ தப்பு பண்ணினாலும் அரவணைச்சுட்டு போக வேண்டியது உன் பொறுப்புடா நானா அப்படின்னு அம்மா சொன்னா. அந்த வாக்குனாலதான் நானும் நல்ல பேர் இன்னி வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கேன். அம்மாவோட ஆசையும் இருக்கு. நீ ஒரு காரியம் பண்ணு சாந்தா, உன்னுடைய கணவரை வர சொல்லு. ரவி, உன் மனைவிய வர சொல்லு. ஐயோ, அவ இங்க வந்து சௌரியமே இல்லைன்னு திட்டுவாளேப்பா, இது பட்டிக்காட்டுல கொண்டு எங்களை வா. வேண்டாப்பா, நான் தாத்தா சொல்றேன், அவ 2 பேரையும் வர சொல்லு அப்படின்ன பொழுது 2 பேரும் போன்ல இங்க வாங்கலேன், ஒரு 4 நாள் இருந்துட்டு போலான்னு இவளும் கூப்பிட அவனும் கூப்பிட நம்பவே முடியல. அவளும் வந்துட்டா, இவனும் வந்துட்டா. சரி, வந்த பொழுது மாப்பிள்ளைக்கும் ரொம்ப கவனம், இந்த இந்த மருமகளுக்கும் ரொம்ப ஒரு இது. தாத்தா ரொம்ப ஜோரா பேசிட்டு இருந்தாரு. பேசினதோட இல்லாம வீடெல்லாம் சுத்தி காட்டி, நீங்கெல்லாம் இங்க வந்ததே இல்லை, நீங்கெல்லாம் பட்டணத்துக்காரங்க, ஆனா இந்த 2 குழந்தைகளும் தாயார் இறந்த பிறகு எங்க கிட்டதான் வந்தா. நாங்க தான் ஹைஸ்கூல் படிக்க வச்சு கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கும்பகோணம் காலேஜில் படிக்க வச்சு, ஆனா நல்ல இந்த நாட்டுக்கு நல்ல குடிமக்களாக அவளை வளர்த்து வச்சிருந்தோம். நீங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா மற்ற ஊர்ல எல்லாம் இருந்திருக்கீங்க, உங்களுடைய பரந்த கண்ணோட்டம் வேறையா இருக்கும். ஆனா இந்த குழந்தை எல்லாம் நல்ல குழந்தைகள், நீங்க நன்னா பாத்துக்கிறதா சொன்னா 2 பேருன்னு. உடனே சாந்தாவோட கணவனுக்கும் அப்பாடா இவ போய் ஒன்னும் சொல்லலன்னு. அவனோட மனைவி அதை விட சந்தோஷப்பட்டா. அப்பாடா இவர் ஒன்னும் நம்மளை விட்டு கொடுத்து பேசலன்னுட்டு. 2 பேரையும் பத்தி ரொம்ப அழகா சொன்னதுனால நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்றா, எதுவுமே நடக்காத மாதிரி. அதுதான் அழகுங்க. அதாவது நீ அன்னைக்கு மூதிரிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. நீ அன்னைக்கு இதை எப்படி பண்ணி நீ ஏன்னு அதை சொல்லும் பொழுது அந்த பொண்ணு கீரைப்பட்டு திருப்பி அதுல ரத்தம் வரும். வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம பாட்டி எல்லாரையும் ஓஹோன்னு சொல்லி எல்லா பட்சணம் எல்லாம் பண்ணி கொடுத்து, உனக்கு என்ன முள்ளு தேங்குழல் பிடிக்குமாமே, இதோ இன்னைக்கு தனத்தை வர சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உனக்கு முள்ளு தேங்குழல், உனக்கு மனோகரம், இதெல்லாம் பெருமையா பண்ணினதோட இல்லாம பாட்டி என்ன பண்ணா, அதை பார், இது உங்க மாமியாருடைய நகைகள், நான் இது எல்லாத்தையும் சாந்தாக்கு கொடுத்தாலும் யாரும் கேட்க முடியாது, நான் எல்லாத்தையும் ரவிக்கு கொடுத்தாலும் யாரும் கேட்க முடியாது, ஆனா நீங்க 2 பேரும் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்லி வித் ஹிஸ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவானியுடைய நகைகள், அதாவது சாந்தா ரவியோட அம்மாவுடைய நகைகள்ல இவளுக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம், இதுதான் உங்க பொண்டாட்டிக்குன்னு சொல்லி அவனோட பட்டு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து, நீ கட்டிப்பையோ இல்ல ரெலிக்கா வச்சுப்பியோ தெரியாதுமா, இதெல்லாம் உன் மாமியாருடைய புடவைன்னு சொல்லி அவளுக்கு அதையும் கொடுத்து நகையெல்லாம் கொடுத்து. சாந்தாக்கும் ரவிக்கும் பேச்சே எழலை. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பொழுது இந்த நாய் வேணும் குழந்தை வேண்டான்னு சொன்னதெல்லாம் வேண்டாம், நம்ம அதெல்லாம் பேசவே இல்லை. அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறா. ஏய், எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த குட் யா அப்படிங்கிறாப்புல 2 பேரும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். தன்னை அறியாமல் ரவியனுடைய மனைவி பாட்டி தாத்தா 2 பேருக்கு நாங்க நமஸ்காரம் பண்றோம்னு நமஸ்காரம் பண்ணினோம். அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையும் இவ்வளவு நன்னா நம்மளை பாத்துக்கிறாங்க, இவ்வளவு அழகான வீடு எப்படி வச்சிருக்காங்க, இந்த வயசுலயும் அந்யோன்யமா இருக்கிறாங்க, எப்படி விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணான். அப்ப தாத்தா சொன்னாராம், 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தைகள் பிறந்து எங்க காதால கேட்கணும், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் பிறந்தான்னு சொல்லிட்டு, இதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுதான் எங்களுடைய கிராம வாழ்க்கையின் உண்மையான கதை. அதுக்கப்புறமும் சொல்றேம்மா, இந்த வந்த மருமகள்கிட்ட ஒன்னும் இல்லாம இல்ல. இப்ப ரவிக்கு இங்க இருக்கிற சொத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, சாந்தாக்கு பாதி அவனுக்கு பாதின்னு தான் எழுதி வைக்க போறேன். எங்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது. இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப வேணா வந்து இருக்கலாம், எப்ப வேணா வந்து தங்கலாம், உங்கள் குழந்தைகளோட நீங்க இங்க வரணும், நாங்க இருக்கோமோ இல்லையோ, ஆனால் இந்த வீடு வாழ்ந்த வீடு, பலரை வாழ வைத்த வீடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மருமக, நாங்க எவ்ரி இயர் வரோம் தாத்தா பாட்டி, நாங்க எவ்ரி இயர் நாங்க எப்படியானு ஒரு தடவை வந்துடுறோம், இந்த மாற்றத்துக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம்னு சாந்தாவும் ரவியும் வெரி குட் வெரி குட் அப்படின்னு அதுக்கு 2 சந்தோஷப்பட்டுக்கிறதுகளாம். காரணம், அந்த தாத்தா பாட்டி சொன்னாலாம், நான் எப்போ வேண்டிப்பேன், என்னால இப்பெல்லாம் கோயிலுக்கு போக முடியல, அந்த கோவில் மணி ஓசை கேட்கிற போது, ஈஸ்வரா என் பேரம் பேத்திகள் நன்னா இருக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிடுவா நன்னா இருக்கணும், அவளுக்கு பிறக்க போற குழந்தை நன்னா இருக்கணும், இப்படி எல்லாம் வேண்டின்றதோட பலன் நீங்கள்லாம் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி எல்லாரையும் நல்லபடியா தாத்தாவும் பாட்டியும் அனுப்பிச்சு வச்சு
வழக்கம் போல நீங்க 2 பேரும் போன் பண்ணிட்டு இருங்கோ. அடுத்த தடவை போன் பண்ற போது மாட்டு பொன் குரலும் எனக்கு கேட்கணும். எனக்கு இந்த சாந்தா ஆத்துக்காரும் நீங்களும் 2 வார்த்தை எங்களோட பேசலாம், வயசானவா இருக்கும் சொன்ன போது மொத்தம் இந்த சினிமாலெல்லாம் சுபம் அப்படின்னு ஒண்ணு கடைசியில வருமே, வணக்கம் போடுறதுக்கு முன்னால சுபம்னு போடுவாங்களே, அந்த மாதிரி எங்க ஆரம்பிச்சு மில்சன் பூன்ஸ்ல காதலர் தினத்துல இங்க பட்ட கஷ்டம், இவ பட்ட கஷ்டம், பட்டிக்காடுன்னு சொன்னது, இது எல்லாம் மாறி எப்படி மாற்ற முடிந்ததுன்னா வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய உத்தம சோல்ஸ் சொல்லுவோமே, அப்படி அந்த தாத்தா, அப்படி அந்த பாட்டி. இந்த வந்தவாளுக்கு என்ன ஆச்சரியம்னா, நாங்க ரொம்ப ரூபாயெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி தாத்தா சேரெல்லாம் அங்க அமெரிக்கால வாங்குறோமேனாக்க, இதெல்லாம் பூர்வீக சொத்து, ஒன்னையும் அழிக்கல. அந்த விட்டம் என்ன, அந்த தூண் என்ன, ஊஞ்சல் என்ன, அவர்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. தோட்டத்துல போய் அந்த பொண்ணே கனகாம்பர பூ பறிச்சு தொடுத்து, இதெல்லாம் கனவுல நடக்கிறாப்புல சாந்தாக்கும் ரவிக்கும் நடந்தது. இப்ப நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, எல்லாருக்கும் வீட்டுல எல்லாருக்கும் அப்படியே லட்டு லடுவா வாழ்க்கை அமையல. ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு திருப்பம் வரும். அந்த திருப்பத்துக்காக காத்திருக்கணும் நீங்க. அதற்கு தூண்டுகோலாக உங்களை விட வயசுல பெரியவா யார் ரிலேட்டிவ் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க இதை லேசா கோடி காட்டினீங்கன்னா, அவங்க சும்மா இருக்கிற நேரத்துல ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜபத்தின் பலனாக எந்த விதமான துயரமோ எந்த விதமான குறையோ இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காக தான் இந்த நாராயண சுவாமி ஜானகி பாட்டி கதையை சொன்னதுக்கு காரணமே. இப்படியெல்லாம் உத்தமர்கள் வாழ்கின்ற கிராமம் நம்ம கிராமம். அந்த மாதிரியான நாடு நம் நாடு. நம்ம தமிழ்நாடின் சிறப்பே அந்த கோவில், மணியோசை, அந்த ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாத வாழ்க்கை. இந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தையே கிடையாது. இப்பதானே அது, எங்க பாரு. அப்படி வாழ்ந்ததுனால்தான் அடுத்த தலைமுறைகள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் நம்மளாம் 7 தலைமுறை 8 தலைமுறைங்கிற பொழுது இதை கட்டி காக்கணும் அப்படிங்கிறது, அந்த இது ஒரு தர்மம் அப்படின்னு நீங்க வாழ்ந்தேன்னா உங்க வாழ்க்கையும் சுபமாகும், உங்களுடைய அடுத்த தலைமுறையும் வளமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொன்னேன். இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு வரி எழுதி போட்டுடுங்கப்பா. நீங்க எல்லாரும் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறேன். வணக்கம்.